பங்குனி மாத பௌர்ணமி 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியா 2ஆம் தேதியா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி பூஜை மற்றும் விரதம் சிறப்பு மிக்கதாகும். பௌர்ணமி வழிபாடு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பிகை, சத்யநாராயணர், குலதெய்வம் என அனைத்து தெய்வங்களுக்குமே ஏற்றதாக கருதப்படுகிறது. ஆனால் பௌர்ணமி திதி 2 நாட்களில் வரும்போது எந்த நாளை பௌர்ணமியாக எடுத்துக்கொண்டு விரதம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதில் பலருக்குமே குழப்பம் ஏற்படுகிறது. அப்படி பங்குனி மாத பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதியா அல்லது ஏப்ரல் 2ஆம் தேதியா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான தெளிவான விளக்கத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலருமே பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபடுவது, புனித நீராடுவது, நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றுவது, தானம் அளிப்பது ஆகியவற்றை வழக்கமாக வைத்துள்ளார்கள். அதிலும் பங்குனி மாத பௌர்ணமி உத்திர நட்சத்திரத்துடன் இணைந்து வரும். அதனால் இந்த நாளை பங்குனி உத்திர திருநாளாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பங்குனி மாத பௌர்ணமி ஏப்ரல் 1 மற்றும் ஏப்ரல் 2 ஆகிய 2 நாட்களும் வருவதால் எந்த நாளை பௌர்ணமி நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. பங்குனி மாத பௌர்ணமியில் அனுமன் ஜெயந்தியை விட வட மாநிலங்களில் கொண்டாடுவது வழக்கம். அதே போல பௌர்ணமியன்று பலரும் குடும்ப நலனுக்காக சத்யநாராயண விரதம் இருந்து சத்யநாராயண பூஜை செய்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். இந்த பௌர்ணமி திதி ஏப்ரல் 1ஆம் தேதி நாளை 7:38 காலை ஆரம்பமாகிறது. ஏப்ரல் 2 காலை 7:57 மணிக்கு நிறைவடைகிறது. பஞ்சாங்கத்தின்படி பௌர்ணமி நாளில் புனித நீராடுவது, விரதம் இருப்பது, தானம் அளிப்பது ஆகியவற்றை செய்ய நினைப்பவர்கள் சூரிய உதய நேரத்தின் போது பௌர்ணமி திதி இருக்கும் போதே செய்ய வேண்டும். அதனால் புனித நீராடி விரதம் தானம் இருக்க நினைப்பவர்கள் ஏப்ரல் 2ஆம் தேதியன்று சூரிய உதய நேரத்தின் போது பௌர்ணமி திதி இருக்கும் போது செய்யலாம். பௌர்ணமி வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவலம், சத்யநாராயண பூஜை செய்ய நினைப்பவர்கள் சந்திர உதய நேரத்தில் செய்வது சிறப்பு. அதாவது இவர்கள் ஏப்ரல் 1 அன்று மாலை பௌர்ணமி திதி இருக்கும்போது தங்களின் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பௌர்ணமி வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் பௌர்ணமி திதி மாலை நேரத்தில் இருக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதியன்று பகலில் விரதம் இருந்து மாலையில் பௌர்ணமி பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பௌர்ணமி நிலவை வணங்கி சந்திரனுக்கு நீர் படைத்து வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். அடுத்ததாக பௌர்ணமி ஸ்நானம் ஏப்ரல் 2 காலை 4:38 முதல் 5:24 வரை பௌர்ணமி ஸ்நானம் செய்பவர்கள் செய்யலாம். சத்யநாராயண பூஜை செய்பவர்கள் ஏப்ரல் 1 காலை 6:11 முதல் 9:18 வரை செய்யலாம். லக்ஷ்மி பூஜை செய்பவர்கள் ஏப்ரல் 1 மாலை 6:39க்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். பங்குனி பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். மகாலட்சுமியை இந்த நாளில் வழிபட்டால் வறுமை, பொருளாதார சிக்கல்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். பௌர்ணமி இரவில் சந்திரனை வழிபட்டால் மனதில் தெளிவு, மன உறுதி கிடைக்கும். ஜாதகத்தில் சந்திரனின் பாதிப்புகள் குறையும். பங்குனி பௌர்ணமியில் புனித நீராடி தானம் செய்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. இதனால் முன்னோர்களின் ஆசிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.